சரிம்மா நான் கிளம்பிட்டேன். மோ இதானே கரெக்ட். இப்போ வாங்கண்ணே. கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. எங்கடா போற? நான் நியூ இயர் வேற எல்லாம் பசங்களோட போயிட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தேன். சரி சாப்பிட்டு வருவியாம்மா? இப்ப நான் வீட்டுல வந்து ஸ்வீட் செய்யறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஸ்வீட் சாப்பிட்டு தான் நீ வெளியவே என்னமா சாப்பிடு. சரியா? நீ எங்கம்மா ஸ்வீட் செஞ்ச? செய்ய போறேன்டா. செஞ்ச 5 நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துருவேன். என்ன செய்ய போற? அல்வா செய்ய போறேன். இத புரிஞ்சுக்கலனா ஆயிடும்டா தப்பு. டண்டனக்கா உனக்கு கணக்குனக்கா டர்னக்கா டண்டனக்கா. எனக்கே புது வருஷத்துக்கு அல்வாவா? பீட்ரூட் அல்வாடா, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. சரி ரைட்டு. சரியா? சாப்பிட்டு அப்ப நீ போ ஃப்ரெண்ட்ஸுகளோட. சரியா? சரி வா போலாம். எங்க போலாம்? அல்வா செய்யலாம் வா. அல்வாவா மறுபடியுமா? பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து 400 கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து தோலெல்லாம் நீக்கி பொடி பொடியாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து முதல்ல போட்டு எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு ஓட்டியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம அல்வா பண்ண சல்லடை வச்சு வடிகட்டிக்கணும். இப்போ ஒரு பவுலில் இது மாதிரி ஒரு சல்லடை வச்சு நம்ம அடித்து வச்ச பீட்ரூட்டை வடிகட்டிக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஜூஸ் கிடச்சிரும். நம்ம அடித்து வச்ச பீட்ரூட்டு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா சக்கையாகிற வரைக்கும். கூட இன்னொரு கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்கணும். ஜூஸ் நல்லா விழுகுது. இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால் இந்த பீட்ரூட்டில் அப்படியே ஜூஸ் வந்து நல்லா வடிச்சுக்கும். நம்ம அடித்து வச்ச பீட்ரூட்டை நல்லா இது மாதிரி சக்கையாக புழிஞ்சிட்டோம். நல்லா ஜூஸ் ஆகிடுச்சு, கெட்டியாச்சு. இந்த சக்கையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும். இதை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம வடிகட்டணும். அதுக்கு இது மாதிரி சிறுசாக ஒரு சல்லடை எடுத்து நம்ம இதுலேயே வடிகட்டிக்கலாம். இப்படியும் இந்த அளவுக்கு சக்கை வந்திருக்குது. 2 தடவை இது மாதிரி வடிகட்டினா தான் நமக்கு அல்வா வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். அல்வா பண்ணும்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா அல்வா ஆச்சா? இருடா, இப்போதான் ஜூஸ் வடிகட்டி இருக்கிறேன். இன்னைக்கு வந்து சர்க்கரை சேர்த்தணும். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்தி அதுக்கப்புறம் தான் நல்லா கலரி விடணும். இப்போ 400 கிராம் பீட்ரூட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு விஸ்கோ இது மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடணும். கட்டியாகாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தால் நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் நல்லா கரைஞ்சிக்கும். இப்போ மாவெல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். டேய் எங்கடா போன ஆளை காணோம்? 2 hours later. நான் 4 தெருவுக்கு போயிட்டு வந்துட்டா இதில் வந்து இப்போ வந்து நெய் தடவிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அல்வா ஆனது இந்த பிளேட்டில் தான் நம்ம போட போகிறோம். நல்லா சுத்திக்கில் நெய் நல்லா தடவிக்கணும்.
தனியாக பிரிச்சு எடுக்கிறேன். சரியா? எல்லா வேணாம் பிரிச்சு எடுக்கணும்னு சாப்பிட்டு இருக்கிறேன். பிரிச்சிடலாம். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்ன தேடுறீங்க? எங்கேயா வாயில வச்சத காணோம்? நிட்டனம்மா. அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? நம்ம டெக்கரேஷனுக்காக நல்லா முந்திரி நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நல்லா தூவி விட்டுக்கலாம். ரொட்டிய தனியா அந்த எடுறான்னு சொன்னா அதுக்கு தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்றது? பசி காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஓகே, எப்பதான் பசி இல்லாம இருக்கு. அப்படி டெக்கரேஷனுக்காக அப்படியே அழகா இருக்கு. நல்லா அழகா இருக்கு. ஆனா எதுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி? நார்மலா கேக் செய்யறதுக்கு தான் நல்லா போடுவாங்க. கேக் செய்யறதுக்கும் போடுவாங்க. நான் இது நல்லா டெக்கரேஷனுக்கு வேண்டி நான் போடுறேன். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நிஜமாலே அல்வா செய்யறியா? ஆமாடா, அல்வா தான்டா செய்யறேன். புது வருஷத்துல அப்படி சும்மா வேற லெவல் அல்வா பண்ணணும்ல. இப்படி பார்க்கறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லா இருக்கணும். கூடு சாப்பிடலாம். இதுதான் மனுஷனா பிறந்தா சாப்பிடணுங்க. எதை வேணா இருக்குங்களா? இல்லை சிங்காத மாதிரி தான் திங்க முடியும். கலர் தனியா தெரியுமா போடணும். அப்பனே கொஞ்சம் வாயில தான் போடணும் கூட. என்றா நீ கலர் மத்திய சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி அல்வா மாதிரி கலர் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஆமா, நல்லா ஹெல்த்திடா, உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. சரி சரி. ஹெல்த்தி சொல்லிட்டீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அதாவது எல்லாமே சொல்றீங்க சரிட்டேன். ஆனா நீங்க செய்யவே இல்லை. அல்வா செஞ்சிடலாம். புது வருஷத்துக்கு அல்வா கிண்டுறோம். இல்ல எனக்கு என்னன்னா எப்பயும் ஒரு தனி அல்வா கொடுப்பேன். புது வருஷத்தன்னைக்கே நீ அல்வா கொடுக்குறன்னு போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஒண்ணு நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குமா? ஒரு அல்வா, அது புது வருஷம் போற நீ நினைச்சிட்டே இருக்கணும். வருஷம் பூரா நீ அல்வா கொடுக்கதான் நினைப்பேன். அம்மா அல்வா கலக்கி கொடுத்தாங்க அப்படின்னு. கரெக்டு தான். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு தர கொண்டு போடா. ஆமா, எதுக்கு அவனுங்க எனக்கு அழகா இருக்காங்க. ஐயோ ஐயோ. நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம போட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஓரளவுக்கு லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பார்ட்டி தான் புது வருஷத்துக்கு. பார்ட்டினாலே மாசா இருக்கும். அதுலயும் நீ புது வருஷம் வேற, எங்கேயும் போல அப்படி எப்படி போய் சுத்திட்டு அப்படி இப்படி வந்துட்டு அப்புறம் அப்படியே ரோட்ல எல்லாம் கேக் எல்லாம் வெட்டுறீங்களா? கேக் யார் வெட்டுறா? கேக் வெட்டுற காசு கேக் வெட்டுறான். ஆமா, வெட்டாமே அப்புறம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 5 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் தான் இருக்காங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம என்ன கேக் வேணா சாப்பிடலாம்.
ரியாலிட்டி போனாதான் நீங்க போட்டு போனேன். கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா குமரேசா? வந்துருச்சு. ஓரளவு கெட்டியாயிடுச்சு. நல்லா இதுக்கு அம்மன் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி டப்பா கொடுத்தா தின்னுட்டு அம்மன் உட்காந்துட்டு இந்த ஸ்வீட்டு முடிஞ்சுன்னு போயிருப்பேன். நல்லா இருக்கு. அம்மன் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி டப்பா கொடுத்தா தின்னுட்டு அம்மன் உட்காந்துட்டு இந்த ஸ்வீட்டு முடிஞ்சுன்னு போயிருப்பேன். அல்வா ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நமக்கு ஊற்றின ஜூஸ் வந்து இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் பாதி அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம கலக்கும் போதே அந்த பீட்ரூட்டோட மனம் வந்துட்டே இருக்கு. அந்த மனம் மாறும்போது நம்ம அப்படியே கெட்டியாயிடும். அந்த மனம் மாறுறதுக்கு காரணம் வந்துட்டு நான் சென்டென்ஸ் வந்திருக்கேன், அதனால அப்படி தெரியுது. டேய் ஏன்டா டே ஓரளவு கெட்டியாயிடுச்சு. அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து 400 கிராம் பீட்ரூட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் கொஞ்சம் 2 ஸ்பூன் அதிகமாகவும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கிறேன். இந்த அளவு வந்து நம்ம அல்வா பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதான் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம். குடிச்சா நல்லா ரத்தம் ஊறும், நல்ல கலரும் வரும். என்னமா இத்துணுண்டு போட்டுக்கிட்டு பீட்ரூட் போடக்கூடாதுப்பா. புது 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 ஐயோ மொத்தத்தையும் குடிக்காதப்பா, வயித்த கீத்த காக்க போகுது. ஏன்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து அப்படி குடிக்கவும் முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சால் நல்லா சாப்பிடுவோம். குழந்தைகள கழுதை கழுதையா? அது சரி. நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருந்தாதான் அல்வா கட்டியாகாமல் பாரு நல்லா நைஸாகிடுச்சு. ஓரளவுக்கு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. கையில் அப்படியே அமுத்துனீங்கன்னா பொடியாச்சு. பொடி வேண்டாம் சாப்பிட்டுருக்குறாங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலி. இந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூவிக்கலாம் மேலாப்பில். வறுக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஹரி வந்து நெய் ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு நெய் சேர்த்துனாலே பிடிக்காது. அதாவது கொஞ்சமாவது நெய் சேர்த்தணும் இல்லையா. கொஞ்சமாக நெய் சேர்த்துனாதான் அப்படி சுருண்டு வரும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தாமே பண்ணலாம். நெய் சேர்த்துனாதான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ஓரளவுக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு தெரியாமல் மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா நெய் அதிகமாக சேர்த்துறத பார்த்தா சாப்பிட மாட்டான். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கிறேன். இப்போ பார்த்தா அல்வா வந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு வருது. வந்து அல்வா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, பதமாக ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா பதமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பிளேட்டில் கரண்டியில் இது மாதிரி நல்லா தடவி விட்டுட்டோம்னா நல்லா ஈவனாக இது மாதிரி தடவி விட்டுக்கணும்.
ஒரு தட்டுக்கலாம். இது வந்து 1 மணி நேரம் நல்லா பிளேட்லேயே இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீஸ் போட முடியும். நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம யாரோ கெஸ்ட்டுகள்லாம் வந்துட்டாங்கன்னா சாப்பாடு கொடுக்கணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிட்ற மாதிரி வந்து இப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து 1 மணி நேரம் இருக்கட்டும். தட்டில் ஊற்றி வச்சிருந்த பீட்ரூட் அல்வா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா முந்திரி எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் அல்வாவை செஞ்சு பார்த்து இந்த புது வருஷத்தை கொண்டாடுங்க. ஹாப்பி நியூ இயர். Subscribers. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருன்னா www. Holidays Kitchen. மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. I am going to Chennai.